ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நிதமும் நின்னை நினைத்து நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஹரிணியின் மரணம் அமுதவர்ஷினிக்கு தெரிந்துவிட்டது. தான் யார் என்பதும் தெரிந்துவிட்டது. இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று அதர்வா நினைத்தான். ஆனால் இனிதான் பிரச்சனையே ஆரம்பமாக போகிறது என்று அவன் அறியவில்லை. இரவு தலைவலி என்று கூறி இரவு உணவை தவிர்த்திருந்தாள் அமுதா. அதர்வாவும் அவளை அவள் போக்கிற்கே விட்டுவிட்டான். காலை அதர்வா எழும்போது ஏதோ சிந்தனையோடு படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கிறாள் அமுதா. வர்ஷினி, இன்னும் உன்னுடைய வேதனை குறையலையா? அவள் கரத்தை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டவன் அவள் கன்னத்தை இதமாக வருடியபடி கேட்டான். இல்ல, இந்த வலி போகாது. உங்க மனசுலயும் வலி இருக்கதானே செய்து. நான் சொன்ன வார்த்தை தான் ஹரிணிய கொன்னுடுச்சுன்னு நீங்களும் நினைக்கிறீங்கல்ல. நான் அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. அந்த வார்த்தை பறிச்சிடுச்சோன்னு எனக்கும் தோணுது. அவள் விழிகள் மீண்டும் கசிந்தது. உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இத உன்கிட்ட கேட்கணும்னு நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். ஏன் நீ அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ சொன்ன வார்த்தை பறிச்சிடுச்சே. அவன் வார்த்தைகளிலும் வேதனை பிரதிபலித்தது. அது அவளை காயப்படுத்தியது. கசியும் விழிகளோடு அவனை பார்த்தவள், எனக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல சீட் கிடைச்சது. ஆனா மும்பையில தான் நல்ல காலேஜ் இருக்கு. நான் படிக்கிற படிப்புக்கு அந்த காலேஜ் தான் நல்லது அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட அடம் பிடிச்சுதான் உங்க காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். சேரும்போது படிப்பு முடியறதுக்கு முன்னாடி உங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். நீங்களும் என்ன விரும்பினா உங்களையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சுதான் மும்பை வந்தேன். ஆனா மும்பை வர்றதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கடவுள்கிட்ட நான் ஒண்ணுதான் கேட்டுக்கிறேன். அதர்வா எனக்கு கணவனா அமைவாருன்னா மட்டும் அவரை என் கண்ணுல காட்டு, இல்லைன்னா அவரை என் கண்ணுல காட்டவே காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மும்பை கிளம்பினேன். நீங்களும் என் கனவு சிக்கினீங்க. ஆனா ஹரிணி காதலனா உடைச்சு போயிட்டேன். ஏன் கடவுளே, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் அவர் எனக்கு கணவனா அமைவாருனா மட்டும் என் கண்ணுல காட்டுன. அப்படி இருந்தும் ஹரிணி காதலனா ஏன் என் கண்ணுல காட்டுனேன்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் சண்டை போடாத நாளே இல்ல. தினம் தினம் வேதனையில துடிச்சேன். ஆனாலும் மனசோட ஒரு மூலையில நீங்க எனக்கு கணவரா வருவீங்க, அதனாலதான் கடவுள் என் கண்ணுல உங்களை காட்டி இருக்காருன்னு தோணிச்சு. அது ஒரு நம்பிக்கையா என் மனசோட ஒரு மூலையில வளர ஆரம்பிச்சது. ஆனா ஹரிணியும் நீங்களும் பிரிஞ்சா தானே நீங்க எனக்கு கணவரா வந்து சேர முடியும். அதை நினைச்ச அந்த கணம் உங்க காதல் தோத்து என் காதல் ஜெயிக்க வேண்டான்னு நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். இப்படி எல்லாம் இருந்தும் நீங்க என் கோபத்தை தூண்டுனதால என்னையும் அறியாம நான் வார்த்தைகளை வெளியே விட்டுட்டேன். ஆனா அந்த வார்த்தைகளை சொன்ன அந்த நேரத்துல இருந்து நான் அனல்ல விழுந்து புழுவா துடிச்சிட்டு இருந்தேன். நீங்க இந்த வார்த்தைகளை ஹரிணி கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஹரிணி அதை தெரிஞ்சுப்பாலும் எனக்கு தோணிச்சு. உங்க 2 பேரையும் ஃபேஸ் பண்ண எனக்கு தயக்கமா இருந்தது. எப்படியாவது காலேஜ் விட்டு போயிடணும்னு நினைச்சேன். என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். அப்பாவுக்கு போன் போட்டு ஷாப்பிங் போன இடத்துல நடந்த அந்த அசம்பாவிதத்தை சொன்னேன். நான் அதை சொல்லும் போது அப்பா கண்டிப்பா அதுக்கு மேல என்ன மும்பையில படிக்க அனுமதிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனாலேயே மறைச்சு வச்சிருந்த அந்த விஷயத்த வேணும்னே அப்பா கிட்ட சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே அடுத்த பிளைட்லயே கிளம்பி வந்த அப்பா என்ன உடனே கூட்டிட்டு போயிட்டாரு. ஊருக்கு கிளம்பி வரும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய நம்பரையும் நான் பிளாக் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி தான். ஆனா நீங்களும் ஹரிணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா குழந்தை குட்டிகளோட வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்ற எண்ணத்துல நானும் நிம்மதியா இருந்துட்டேன். இப்ப இதோ ஹரிணியுடைய மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் என் மனசாட்சி என்ன உறுத்துது. நான் சொன்ன வார்த்தை தான் அவ வாழ்க்கையில பறிச்சிடுச்சோன்ற எண்ணம் என்ன பாடப்படுத்துது. என்னால இந்த வேதனையை தாங்க முடியலைங்க. நான் செஞ்ச இந்த தப்புக்கு எனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். அப்படி கிடைக்காட்டி என்னால நிம்மதியா வாழவே முடியாது. நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படி நீ என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட? நீ சொன்ன வார்த்தை தான் ஹரிணியை கொண்டுடுச்சுன்னா அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? சில நாட்களுக்கு முன்பு அமுதவர்ஷினியை குற்றவாளியாக கண்டவன் இன்று இப்போது அவளை நேசிக்க ஆரம்பித்ததும் மாற்றி யோசிக்கிறான். சூழ்நிலைதான் ஒரு சம்பவத்தை சரி என்றும் தவறென்றும் காட்டுகிறதோ அவனுக்கே வியப்பாக தான் இருக்கிறது. நீங்க அப்படி சொல்லலாம், ஆனா ஏன் வேதனை எனக்கு தானே தெரியும். நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்ன, நான் செஞ்ச இந்த தப்புக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்க விரும்புறேன். அவளை வியப்போடு பார்த்தவன், என்ன சொல்ற நீ?
ஒரு 2 வருஷம் நான் நம்ம கோயில் பூசாரியா கடவுளுக்கு சேவை செய்யட்டுமா? என்ன உளறிட்டு இருக்க வர்ஷினி? கோபமாக அவன் கத்தினான். 2 வருஷம் தாங்க, அதுக்கு அனுமதி எல்லாம் கிடைக்கும். முன்னாடி கூட சில பேர் இப்படி பாவ பரிகாரம் செஞ்சது எனக்கு நினைவிருக்கு. இல்ல வர்ஷினி, என்னால இதுக்கு அனுமதிக்க முடியாது. அப்படின்னா நான் நிம்மதியை இழந்து தினம் தினம் வேதனையில துடிச்சு துடிச்சு சாகணும்னு சொல்றீங்களா? அப்படி நான் சொல்லல வர்ஷினி. ஆனா இதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. அதுதான் ஏன்? அது உன்னுடைய உயிரை குடிக்கும்னு நீ தானே உன் அக்கா கிட்ட சொன்ன. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் எப்படி உன்னை கோயில் பூசாரியாக அனுமதிக்க முடியும்? அக்கா சொல்லிட்டாளா? சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியும். நீ நினைக்கிறதும் நடக்காது. ஆனா இது மட்டும்தான் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம்னு எனக்கு தோணுது. உன்னுடைய மரணத்தையா சொல்ற? அதை என்னால அனுமதிக்க முடியாது. அவளால் பேச முடியவில்லை. நீ வேற எதை வேணும்னாலும் பாவ பரிகாரமா செஞ்சுக்கோ, ஆனா இதை என்னால அனுமதிக்கவே முடியாது. அதை நீ மறந்துடு. எனக்கு ஆபீஸ் போக டைம் ஆகுது என்றவன் எழுந்து கொண்டான். ஆனால் ஏனோ அமுதாவால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவள் மனம் அவளை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. அதர்வாவிடம் கூட அவள் சரியாக ஒட்டவில்லை. சிறிது நாட்களில் அவள் சரியாகி விடுவாள் என்று அவனும் அதை கண்டு கொள்ளவில்லை. மறுநாள் காலை அலுவலகம் செல்ல தயாராகும் போது, வர்ஷினி, நம்ம நைட்டு கிளம்புறோம். நாளைக்கு காலையில கோயில்ல இருக்கணும் இல்ல என்றவன் ஒரு பயம் கலந்த பார்வையை அவள் மீது வீசினான். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன ஏமாத்திட மாட்டல்ல? அவள் பதில் கூறவில்லை. வர்ஷினி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஒரு 2 வருஷம் அனுமதி கொடுக்க கூடாதா? கெஞ்சுவது போல அவள் கேட்க, நோ, இதை என்னால அனுமதிக்க முடியாது. அதை நீ மறந்துடு, நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல இதை பேசாத என்று கூறிவிட்டு அவன் அலுவலகம் சென்றான். இரவு இருவரும் பொற்களஞ்சியம் புறப்பட்டு விட்டனர். மறுநாள் காலை அம்மன் கோயிலில் ஊரை கூடியிருக்க அமுதவர்ஷினியின் கரத்தை பிடித்தபடியே கோயிலுக்குள் வந்தான் அதர்வா. ஆசிரம குரு சிவனடியாரும் அடுத்த குருவான அவரது அருமை சிஷ்யன் சிவஞானமும் அமைதியாக தங்கள் இருப்பிடங்களில் அமர்ந்திருந்தனர். குரு சிவஞானத்திற்கு 50 வயது இருக்கும். என்ன அமுதவர்ஷினி, நீ என்ன முடிவெடுத்திருக்க? குரு சிவனடியார் கேட்டார். அவள் ஏதும் பேசும் முன் அவள் கரத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் அதர்வா. குருவே, நான் என்னுடைய கணவர் கூட வாழதான் ஆசைப்படுறேன். அவரும் அதை தான் விரும்புறாரு. ஆனா நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன். வர்ஷினி, அதர்வா அதட்டுவது போல் அழைக்க, அவளை பேச விடுங்க தம்பி என்றார் குரு. அதுக்கு பாவ பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக கொஞ்ச நாள் ஒரு துறவியா வாழ்ந்து அம்மனுக்கு சேவை செய்ய விரும்புறேன். ஆனா என்னுடைய கணவர் அதை விரும்பல. எனக்கு நீங்க தான் நல்ல ஒரு வழியை காட்டணும். இந்த விஷயத்துல ஒரு முடிவை சொல்லணும். எந்த விஷயத்துல என்னுடைய முடிவுக்கு எந்த மதிப்பு இல்லம்மா. உன்னுடைய மனசோட வலி என்னன்னு உனக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த கடவுளை இதுக்கு ஒரு வழியை சொல்லட்டும். அதர்வாவை பார்த்த குரு, தம்பி, உங்ககிட்ட 2 பேப்பர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல ஒரு பேப்பர்ல என்னுடைய விருப்பம்னு எழுதுங்க, அதாவது உங்களோட விருப்பம். இன்னொரு பேப்பர்ல என் மனைவியோட விருப்பம்னு எழுதுங்க. அத நானா மடிச்சு அம்மன் சந்நிதியில போடுங்க. அதுல ஒன்ன நீங்களே எடுங்க. அதுல என்ன எழுதி இருக்கோ அதுதான் கடவுளுடைய முடிவு. அதுக்கு நீங்களும் அமுதாவும் கட்டுப்படணும். குரு கூற தனக்கு எதிரான பதில் வந்து விடுமோ என்று பயந்தாலும் அவருக்கு சரி என்று தலையசைத்தவன் அவனிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட 2 காகிதங்களில் குரு கூறியது போன்று எழுதி அதை அவரிடம் காண்பித்த பிறகு 4ஆக மடித்து அம்மன் சந்நிதியில் போட்டான். இனி ஒன்றை எடுக்க வேண்டும் அல்லவா? விழி மூடி அம்மனை வணங்கி நின்றவன், இந்த விஷயத்துல சுயநலமா நான் யோசிக்கவோ சிந்திக்கவோ விரும்பலமா. எல்லாருக்கும் நன்மை நடக்கணும். அதுக்கேத்த ஒரு பதில நீயே சொல்லு என்று சத்தமாக கூறியவன் விழிகளை திறந்து குனிந்து ஒரு காகிதத்தை எடுத்தான். அதை பிரித்து வாசித்தவனின் விழிகள் பனித்தது. என் மனைவியின் விருப்பம் என்றுதான் வந்திருக்கிறது. அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு? குரு கேட்க அதை அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அதை வாசித்து பார்த்தவர் சிரித்தார். எல்லாரோட நன்மைக்காகன்னு நீ கேட்டுக்கிட்ட இல்லையா? எல்லாரோட நன்மைக்காக தான் இந்த பதில் வந்திருக்கு. அமுதவர்ஷினியை பார்த்த குரு, எங்க பாருமா, உன்னுடைய கழுத்துல இருக்கிற தாலிய நீயே கழட்டி அம்மனுடைய பாதத்துல வச்சிடு. இந்த தாலிய கோயில் உண்டியல்ல போடக்கூடாது என்று கூறியவர் அதர்வாவை பார்த்தார். அமுதவர்ஷினி தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு எப்ப நினைக்கிறாளோ, என்னைக்கு உன் கூட சேர்ந்து வாழ விரும்புறாளோ, அன்னைக்கு இந்த தாலிய அவ கழுத்துல கட்டி உன் மனைவியா ஏத்துக்க. அது வரைக்கும்
அவ அம்மனுடைய பாதத்திலிருந்து அம்மனுக்கு சேவை செய்யட்டும். நீ எப்ப வேணும்னாலும் வந்து உன் மனைவிய பார்த்துட்டு போலாம். ஆனா எந்த இச்சையோடையும் அவ பக்கத்துல நீ நெருங்க கூடாது என்று கூறிவிட்டு அமுதவர்ஷினியை பார்த்தார். அவள் தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி அம்மனின் பாதத்தில் வைக்க, குருவின் சிஷ்யையான பெண் துறவிகளில் ஒருவர் ருத்ராட்ச மாலையை அவள் கழுத்தில் அணிவித்தார். நடப்பவற்றை வேதனையோடு பார்த்து கொண்டிருந்த அதர்வா அமுதவர்ஷினியிடம் ஒரு வார்த்தை கூட கூறாது மெல்ல திரும்பி கோயில் வாசலை நோக்கி நடந்தான். அமுதவர்ஷினியும் திரும்பி அவனை பார்க்கவில்லை. அப்போதே அந்த கணமே ஹெலிகாப்டரை அழைத்து மும்பைக்கும் சென்று விட்டான். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.